ஆடும் சிதம்பரமோ ஐயன் கூத்தாடும் சிதம்பரமோ, ஆடும் சிதம்பரமோ ஆடும் சிதம்பரம் அன்பர் கழிக்கவே நாடும் சிதம்பரம் நமச்சிவாயவென்று ஆடும் சிதம்பரமோ. சித்சவேஷா சிவசிதம்பரம் நம சிவகாமி ஜெகதம்பிகே. சிவகட்டாட்சம் பரிபூர்ணம் தென்னாடுடே சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி. புண்ணியானிமான் பரம பகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே சிவன் உரை திருத்தலங்கள் காவிரி தென்கரை திருத்தலங்கள் பாகம் 15 தாமதி யதாசக்தி இறைவன் உரைகின்ற திருத்தலங்களை அனுபவித்து தத்வாரா உயர்ந்த சிவ பக்தர்களாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். நல்ல பஞ்ச உஷத்காலத்திலே திருமறைக்காடு என்கின்ற வேதாரண்ய சிவக்ஷேத்திரத்தை நாம் வந்து அடைந்தோம். அங்கிருந்து அகத்தியான் பள்ளி என்கிற அருகில் உற்ற சிவாலயத்தை தரிசிக்கின்றோம். அகத்தியான் பள்ளி அகஸ்தீஸ்வரர் பாகம்பிரியாள் நாயகி மங்கை நாயகி உடனாய வன்னிமரமே ஸ்தலபக்ஷமாக கொண்டு அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். அகத்திய தீர்த்தமுடையது, அக்னி தீர்த்தம் சமுத்திரம், அக்னி புஷ்கரணி யமதீர்த்தமுடையது. அகத்தியர் ஞானசம்பந்தர் சேக்கிழார் பாடி பரவிய திருத்தலம். அகத்தியர் இறைவனது திருமண காலத்தை காட்சியை காணும் பொருட்டு தவம் செய்த திருப்பதியே அகத்தியான் பள்ளி என்று அழைக்கப்படுகிறது. இத்தலத்திலிருந்தே பார்வதேவியாருக்கு இமயமல்லியில் நடந்த திருமணத்தை தரிசிக்கும் பாக்கியம் கெட்டது. யமதர்மராஜன் ஜீவன் முக்தி பெற்ற திருத்தலம் இதுவாகும். இவ்விடத்தை வந்து பாடிய ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார். வாடிய வெண்டலை மாலை சூடி மயங்கி அருள் நீடுயர் கொள்ளி விளக்கோமாக நீவன் தெரியாடிய எம்பெருமான் அகத்தியன் பள்ளியை பாடிய சிந்தையினார்கட்கில்லையாம் பாவமே என்று பாடி பரவிய உயர்ந்த திருத்தலம். இதை தரிசித்து இறைவனிடம் பிரியாவடை கொண்டு அங்கிருந்து காலை 7 மணி வாக்கிலே திருக்கோடி குழகர் கோயில் கோடியக்கரை என்கின்ற கடல் உள்வாங்கி அங்கு அமைந்துள்ள கடல் உள்ளாக சில கிலோமீட்டர் காது தூரம் சென்று காண வேண்டிய திருத்தலம். இங்கு இறைவன் அமுதகடேஸ்வரர் குழகேஸ்வரர் என்றும் இறைவி அஞ்சனாட்சி மைத்தடங்கண்ணி என்றும் கொங்கு வில்வமரமே ஸ்தலபக்ஷமாக கொண்ட திருத்தலம். அக்னிகடல் தீர்த்தம் அமுத தீர்த்தம் உடையது. சுந்தரர் சேக்கிழார் இந்திரன் ஸ்வேதமுனிவரின் மகன் பிரம்மன் நாரதர் குழகமுனிவர்கள் சித்தர்கள் வந்து பாடி பரவிய திருத்தலம். திருப்பார்கடலை கடைந்த பொழுது அமுத கலசம் தன்னை வாயு பகவான் தேவரோலகத்துக்கு எடுத்து சென்றான். அதில் சிறிது கீழே சிதறி விழுந்தது. அது சிவலிங்கம் ஆயிற்று. அவரே அமிர்தகடேஸ்வரர் என்ற நாமத்தோடு இங்கு அருளாட்சி பண்ணுகின்றார். செருமான் பெருமாள் நாயனோரோடு வந்த சுந்தரர் கோவில் கடல் அருகே தனித்திருப்பதை கண்டு உள்ளம் வருந்தி பாடினார். கடிதாய் கடல் காற்று வந்தற்ற கரை மேல் குடிதான் அயலே இருந்தார் குற்றமாமோ கொடியேன் கண்கள் கண்டன கோடி குழகீர் அடிகள் உமக்கார் துணையாக இருந்தாரே. அப்பா, ஏகாந்தமாக நீ தனித்திருக்கின்றாயே என்று வருந்தினார். இத்தலத்திலே அருணகிரிநாதரும் திருப்புகழ் பாடி மகிழ்ந்தார். ஓர்முகமாறும் கரங்களாரும் என ஆயுதங்களுடன் இருந்த திருக்கரத்தில் அமுதகலசம் ஏந்தியிருக்கின்ற கோலத்தை ஸ்தல புராணத்தின் தொடர்புடையதாக இத்தலத்தில் சுப்பிரமணியரும் அமிர்த விநாயகரும் இருக்கின்றார். இங்குள்ள சித்தர் கோவில்கள் சித்தர்கள் பலர் இன்னும் வாழ்வதாக நம்பப்படும் விஷயமாகும். நவகிரகங்கள் ஒரே வரிசையிலே இறைவனை பார்த்தபடி அமர்ந்திருப்பதும் தை அமாவாசை என்று கடலிலே நீராடி வழிபடுவது என்பதும் தொன்று தொட்டு வந்த திருத்தல பழக்கமாகும். வேதாரண்யத்திலிருந்து அடிக்கடி சென்று வர வசதி உடைய திருத்தலம். அடுத்து நாம் காண இருப்பது விடைவாய் புண்ணியகோட்டீஸ்வரர். உமையம்மை அபிராமி உடனாய வில்வவர ஸ்தலபக்ஷமாக கொண்டு விளங்குகின்ற புண்ணியகோட்டி தீர்த்தத்தின் கரையிலே சம்பந்தர் பாட இறைவன் அமர்ந்திருக்கும் திருத்தலம். இது நாளாவட்டத்திலே காணாமல் போன சில திருமுறை தலங்களிலே ஒன்று. சம்பந்தருடைய ஐயடிகர் காடவர்கோன் தம்முடைய க்ஷேத்திர கோவையில் பாடி பரவிய திருத்தலம். சம்பந்த பெருமான் இத்திருத்தலத்தை பாடுகையிலே மரியார் கரந்தயம் மாதுமையோடும்
பிரியாத பெருமான் உறையும் இடம் என்பர் பொறிவாய் வரிவண்டு தன் பூம்பெடை புல்கி வெறியர் மலரில் துயிலும் விடைவாயே என்று புண்ணியகோட்டீஸ்வரரை பாடிப்பரவும் திருத்தலம். இத்திருத்தலம் தஞ்சாவூர் மாவட்டம் கொரடாச்சேற்றையிலிருந்து கூத்தாநல்லூர் சரஸ்வதி கோவில் செல்லுகின்ற பாதையிலே வெண்ணாற்று பாலத்திற்கு மிக அருகிலே உள்ள திருத்தலம். திருவிடைவாயில் என்கின்ற வழிகாட்டி பாதையிலே சென்றால் இத்தலத்தை அடையலாம். மிகவும் புராதனமான சிவாலயம். இதை அனைவரும் தரிசிக்க வேண்டும். ஞானசம்பந்தரும் அப்பரும் சுந்தரரும் பல்வேறு சிவக்ஷேத்திரங்களை தான் இருந்த இடத்திலிருந்தே பாடி தனது நன்றியினை தெரிவித்திருக்கின்றார்கள். அவ்வாறு சம்பந்தர் பாடி பரவிய திருக்கோணமலை என்பது இறைவன் திருக்கோணேஸ்வரர் மாதுமையால் உடனாய ஆலமரமே ஸ்தலவృక్షமாக, வில்வமரமே ஸ்தலவృక్షமாக, மகாசுனை தீர்த்தமாக சம்பந்தரும் சேக்கிழாரும் பாடி பரவிய திருத்தலம். இது இலங்கையிலே அமைந்துள்ளது. கிட்டத்தட்ட 4000 வருடம் பழமையான திருக்கோயில் என்பர். திருக்கூட்டமலை என்பதிலே அமைந்துள்ள திருக்கலம். சுவாமிக்கு விளக்கேற்றுவதற்கு கூட போதுமான நெய்யும் திரியும் கிடைப்பதற்கு வழிவகுத்தவர்கள் தாமரை தண்ணின் நூலெடுத்து திரி செய்தார்கள். எனவே ஊர் திரிதாய் என்று வழங்கப்படுகின்றது. இறைவனுக்கு தாமரை தண்டு நூலை விளக்கேற்றி இலுப்பை எண்ணெய் விட்டு ஏற்றினால் அனைவருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் என்பது அரிதான விஷயம். போர்த்துகீசியர்கள் 1624 இக்கோவிலை பாழ் செய்தனர். பின்னர் அருணகிரிநாதர் அங்கு வந்து மனமுருகி இந்த கோபுரத்தை பரங்கியர்கள் தளபதி கொண்டு சரி செய்தார் என்றும் ஓரளவுக்கு அவற்றின் அழகை சரி செய்தார்கள். பின்னர் இலங்கை சுதந்திரம் பெற்ற பிறகு இக்கோவிலிலே நகரசபையார் கிணறு தோண்ட முயன்ற போது அது தோண்டிய உடனே சிவனருளோ என்று அதிசீக்கம் வரும் மாதுமையார் சமேத கோணேஸ்வரர் பெருமாளோடு சந்திரசேகரர், பார்வதியார், பிள்ளையார், அஸ்ததேவர் முதலான தெய்வ திருவுருவங்கள் வெளிப்பட்டன. கிட்டத்தட்ட மிகவும் 4000 வருடம் பழமையான திருக்கோவில். இக்கோவிலை உலக புகழ்பெற்ற இத்திருக்கோவிலை சார்ந்து 60க்கும் மேற்பட்ட சிவாலயங்கள் பின்னால் துவங்கியது. சைவம் கமழும் திருநாமங்கள் எங்கும் ஒலிக்கின்றன. சம்பந்த பெருமான் ராமேஸ்வரத்திலிருந்தே திருத்தலத்தை பாடி பரவுகின்றார். நிறை கழல் அரவம் சிலம்பொலியலம்பும் நிமலர் நீரணி திருமேனி வரைகழு மகளோர் பாகமாக புணர்ந்த வடிவினர் கோடி அணி விடையல் கரைகள் சந்தும் காரகில் பீளவும் அளப்பரும் கனமணிவ இவரன் குறைகளோதம் நேத்திலம் கோழிக்கும் கோணமாமலை அமர்ந்தாரே திரி கோணமாமலை அமர்ந்தாரே. திருச்சிற்றம்பலம் ஈழநாட்டு திருப்பதியிலே திருக்கோணமலை, திருக்கேதீஸ்வரம் என்று 2 திருத்தலங்கள். இந்த 2 திருத்தலங்களையும் சம்பந்த பெருமான் ராமேஸ்வரத்திலிருந்தே பாடி பரவிவிட்டார். சுந்தரரும் அவ்வாறு இத்திருத்தலத்தை பாடி மகிழ்கின்றார். இறைவன் திருக்கேதீஸ்வரர், இறைவி கௌரி, ஸ்தலவృక్షம் வன்னிமரம், தீர்த்தம் பால் ஆவி 6. சுந்தரர், சேக்கிழார், கேது பகவான், துவஷ்டாமுனிவர் வந்து வழிபட்ட திருத்தலம். கேது வழிபட்டதினாலே திருக்கேதீஸ்வரம் என்று கேதுவுக்கு பரிகார கோவிலாக விளங்குகின்றது. சம்பந்தர், சுந்தரர் இருவரும் ராமேஸ்வரத்தில் இருந்தவாறே திருப்பதியை பாடினார்கள். சம்பந்த பெருமான் பாடுகையிலே விருது குன்றமாமேருவில் நானரவானவா வாவனில் எரியம்பா பொருது மூவையில் செற்றவன் பற்றினின் உரைபதி என்னாலும் கருதுகின்ற ஊர் கடைகடல் கடி கவள் பொழில நீ மாத்தோட்டம் கருத நின்ற கேதி சரங்கை தொழ
கடுவினை அடையாவே கடுவினை அடையாவே என்று பாடி பரவினார். சுந்தர பெருந்தகையார் பாடுகையிலே நத்தாறு புடை ஞானன் பசியேறி நனைகவுள்வாய் மத்தம் மதயானை உரி போர்த்த தமிழுவாளன் பத்தாகிய தொண்டர் தொழு பாலாவியின் கரை மே செத்தாரலும் பணிவான்று கெதீச்சர தானே என்று பாடிப்படுவினார். சேக்கிழார் பெருமான் இத்திருத்தலத்தை கொண்டாடுகையிலே மாவீற்றிருந்த பெரும் சிறப்பின் மண்ணு தொன்மை மலை நாட்டு பாவீற்றிருந்த பல் புகழில் பயிலும் இயல்பில் பழம் பதித்த செவேற்றிருந்த திரு அஞ்சை களமு நிலவிஷேர குல கோவிற்றிருந்து முறை புரியும் கூலக்கோ மூதூர் கொடுங்கோளு என்று கழற்றறிவார் சேரமான் நாயனார் பெருமாள் புராணம் தன்னை பாடுகையிலே இத்தலத்து இறைவனை பாலாவி ஆற்றங்கரையிலே இருக்கும் கேதீச்சரத்தானை பாடி மகிழ்கின்றார். திருச்சிற்றம்பலம். இனி நாம் காண இருப்பது உயர்ந்ததான பாண்டிய நாட்டு திருத்தலங்கள். நாம் இதற்கு முன்னதாக திருமறைக்காலிலே வேதாரண்யேஸ்வரத்து இறைவனையும் அகத்தியான் பள்ளி அகஸ்தீஸ்வரனையும் திருக்கோடிக்கரை தனிலே கோடி கழகரை பாடி திருவிடைவாய் புண்ணியகோட்டீஸ்வரரை தரிசித்து இராமேஸ்வரம் வந்து அங்கிருந்தே திரிகோணமலை திருக்கேதீஸ்வரம் பாடிவிட்டு சென்ற சைவ சமய குறவர்களை வந்தித்து பாண்டிய நாடு திருத்தலத்தில் மதுரை மீனாட்சி ஆலவாய் சொக்கலிங்க பெருமான் அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம் வந்து அடைந்துள்ளோம். திருச்சிற்றம்பலம். வாய் என்பது மதுரை எம்பதியை குறிக்கின்றது. அங்கே கண்ணி எனும் மீனாட்சி அம்மையுடனாய சொக்கலிங்க பெருமான் சோமசுந்தரேஸ்வரர் கதம்பவனமே செலவட்சமாக கொண்டு முற்றாமரை கரையிலே வைகை நதியின் கரையிலே 6-7 கடல் சூழ்ந்திருக்கும் திருத்தலம். சம்பந்தர், அப்பர், சுந்தரர், அக்கீரதேவ நாயனார், நம்பியாண்டார், நம்பி, சேக்கிழார், இந்திரன் வழிபட்ட திருத்தலம். இந்திரன் வித்ராசுரனை கொன்ற சாபம் தீர்க்க விமானத்தில் எழுந்தருளினான். கதம்பவனத்தின் நடுவிலே இறைவன் ஏகாந்தமாக இருப்பதைக் கண்டு பூஜித்து உய்யப்பெற்றான். இறைவன் சௌந்தர பாண்டியனாக இருந்து ஆட்சி செய்த திருத்தலம். அங்கே கன்னியாக தடாதகை பிராட்டியார் இறைவனை மனம் புரிந்து கொண்டு ஆட்சி செய்த திருத்தலம். இறைவன் 64 திருவிளையாடல் புரிந்த திருத்தலம். ராஜசேகர பாண்டியனுக்கு இறைவன் அவனுடைய பிரார்த்தனைக்கு இறங்கி வெள்ளியம்பலத்திலே வலது காலை தூக்கி கால் மாறி ஆடிய திருத்தலம். மணிவாசக பெருமான் இறைவனது பெருமையை அரிமர்தன பாண்டியனுக்கு உணர்த்திய திருத்தலம். கோன் பாண்டியனின் வெப்பு நோயை ஞானசம்பந்த பெருமான் நீக்கி அவனுடைய கூனையும் நீக்கி நின்றசீர் நெடுமாறு நாயனாக ஆக்கி சைவம் தழைக்க வித்திட்ட திருத்தலம். சம்பந்த பெருமான் திருப்பூங்கூரிலே இருக்கும் பொழுது அங்கு தன்னுடைய மந்திரியான கொலைச்சிறையாரை அனுப்பி மங்கையர்க்கரசி அழைப்பு விடுத்திருக்கிறார்கள், தாங்கள் மதுரையம்பதி வந்து அந்த சமண மதத்தை வேரோடு அறுத்து சைவம் தழைக்க வித்திட வேண்டும் என்று பிரார்த்திக்க அப்பர் பெருமானை வணங்கி விடை பெற்றார். அப்பொழுது அப்பர் பெருமான் கூறுகின்றார், நாளும் கோளும் சரியில்லை, இப்பொழுது செல்லலாமா, பின்னல் செல்லலாமே என்று அவர் கூறினார். அப்பொழுது அப்பர் பெருமானுக்கு ஒரு பதிகத்தின் வாயிலாக பதிலளித்தார் ஞானசம்பந்த பெருமான். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாஷரு திங்கள் கங்கை முடிமேலணிந்து என்
உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அடியாரவர்க்கு மிகவே நவகோள்களும் நவநிதியை தன்பால் வைத்திருக்கின்ற சிவபெருமான் அடியார்களுக்கு என் செய்யும் நாளென் செய்யும் கோளென் செய்யும் என்றபடி அருணகிரி பாடியது போல் இவரும் பாடினார். அவருடைய பாட்டுக்கு பதிலிருக்காமல் ஆசி தந்து விடை தந்தார். அப்பொழுது மதுரை வந்து அனல்வாதம், புனல்வாதம், கனல்வாதம் என்ற 3 வாதங்களிலே அவர் வென்றார். அப்பொழுது கடைசியாக கூன்பாண்டியனின் வெப்ப நோயை எவர் நீக்குவாரோ அவர் போற்றும் அந்த சமயமே உலகத்தார் போற்ற வேண்டும் என்று கடைசியாக ஒரு வேண்டுகோளை சமணர்கள் அரசனிடம் இல்லாததும் பொல்லாததும் சொல்லி ஞானசம்பந்தரால் ஒன்றும் செய்ய இயலாது, தங்களுடைய வெப்ப நோய் அப்படிப்பட்டது என்று கூறி அதை சம்மதிக்க வைத்தனர். கூன்பாண்டியனின் வெப்ப நோயை நீக்க சமணர்கள் மயில் இறகுகளினாலே தலையிலிருந்து கால் பர்யந்தம் பல்வேறு மந்திரங்களை ஒலிக்கச் செய்து தடவ அந்த வெப்ப நோய் பன்முறை அதிகரித்தது. அப்பொழுது ஞானசம்பந்த பெருமான் திருநீற்றுப்பதிகம் தன்னை பாடுகின்றார். மந்திரமாவது நீரே வானது மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்க பெறுவதும் நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர்வாய் உமை பங்கன் திரு அளவாயான் திருநீரே செந்துவர்வாய் உமை பங்கன் திரு அளவாயான் திருநீரே வேதத்தில் உள்ளது நீரு வெந்துயர் தீர்ப்பது நீரு போதம் தருவது நீரு புண்மை தவிர்ப்பது நீரு ஓத தகுவது நீரு உண்மையில் உள்ளது நீரு சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆலவயான் திருநீரே திரு ஆலவயான் திருநீரே முத்தி தருவது நீரே முனிவர நீவது நீரே சத்தியமாவது நீரே தக்கோர் புகழ்வது நீரு பக்தி தருவது நீரு பறவையினியது நீரு சித்தி தருவது நீரே திரு அளவயான் திருநீரே ஆற்றல் அடல் விடையேரோ அளவயான் திருநீற்றை போற்றி புகழி நிலாவும் புசுரஞான சம்பந்தன் தேற்றி தென் உடல் ஆற்ற பிணியாயின தீர சாற்றிய பாடல்கள் பேத்தோ வல்லவர் நல்லவர் தாமே ஞான சம்பந்தன் தேற்றி தென்னுடல் தென்னனுடலூற்ற தீப்பிணியாயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே ஏத்த வல்லவர் நல்லவர் தாமே என்று பாடி உயர்ந்ததான இந்த திருமந்திரத்தின் பெருமையை திருநீற்றின் பெருமையை திருநீற்றி பதிகத்தினாலே தலை முடியிலிருந்து அடிபர்யந்தம் அவர் தன் திருக்கரங்களால் தடவிட அவன் எழுந்தான். அவருடைய கூணும் நீங்க பெறுமாறு விபூதியை தடவ
கொன்னின்றி நின்ற சிறுமையிடனார் ஆனான். அனைத்து சமணர்களும் கழுவேறப்பட்டனர். தமிழகமெங்கும் தென்னகமெங்கும் சைவம் தழைக்க இவ்வாறு வித்திட்ட சுப்பிரமணிய சுவாமியின் அம்சபூதரான ஞானசம்பந்த பெருமான் இவ்விடத்திலே உயர்ந்த பாடல்களால் இறைவனை கொண்டாடி மகிழ்கின்றார். மணிவாசக பெருமானோன்று தன்னுடைய திருவாசகத்தில் இவரை நினைக்காத இடமே இல்லை எனலாம். அப்பர் பெருமான் வேதியா வேத கீதா விண்ணவர் அண்ணா என்று என்றோதியே மலர்கள் தூவி ஒதுங்கி நின் கழல்கள் காண பாதியோர் பெண்ணை வைத்தாய் படசடை மதியஞ்சூடும் ஆதியே அளவாயில் அப்பனே அருள் செய்யாயே என்று ஞானசம்பந்தர் வந்து சென்று இராமேஸ்வரம் பர்யந்தம் அவர் சென்றார். அப்பொழுது மதுரை வந்த அப்பர் பெருமான் இவ்வாறு பாடி மகிழ்கின்றார். அப்பர் பெருமானை ஒட்டி செக்கிழாரும் பரணதேவ நாயனாரும் சுந்தரரும் பல்வேறு திருப்பதிகங்களை பாடி இறைவனுடைய திரு ஆலவாயில் சொக்கநாதரின் மரக்கருணைக்கு பாத்திரமானார்கள். 5 சபைகள். திருச்சிற்றம்பலம் என்பது சிதம்பரத்திலே உள்ள ஹேமசபை, மதுரையிலே வெள்ளிச்சபை, திருநெல்வேலியிலே தாமிரச்சபை, குற்றாலத்திலே சித்திரச்சபை, ஆலங்காட்டிலே கரைக்கால் நாயருக்காக உருத்த தாண்டவம் ஆடிய திருச்சபை. இவ்வாறு 5 சபைகள். சம்பந்தர் அனல் புனல் கனல்வாதம் செய்து சைவத்தை நிலைநாட்டிய திருத்தலம். மங்கையர்க்கரசியார் கொலைச்சிறையார் சைவம் வளர்த்த திருத்தலம். மூர்த்தி நாயனார் அவதரித்தார். இந்த மூர்த்தி நாயனார் சமணர்கள் கை ஓங்கியிருந்த பொழுது இறைவன் உரை அளவாயில் திருக்கோவிலை மூடிவிட்டனர். அதன் மீது உடும்பின் உதவி கொண்டு இறங்கி நித்தியபடி இரவு அங்கு சென்று சந்தனத்தை அரைத்து இறைவனுக்கு நித்திய பூஜை செய்துவிட்டு மீண்டும் பஞ்ச உஷத்காலத்துக்குள்ளாக வந்துவிட்டார். அவ்வாறு அவர் சந்தனம் அரைத்து நித்தியம் சாத்தியதை இறைவன் சந்தோஷப்பட்டு வெளிப்படுத்தினான். சந்தனம் கிடைக்காதபடி செய்து விட்டான். அப்பொழுது தன்னுடைய முட்டியையே சந்தன கல்லிலே அரைக்க அதிலிருந்து பெருகிய குருதியை இறைவனுக்கு அவர் சமர்ப்பித்தார். இறைவன் ஆவிர்பாவமாகி ரிஷபாரூடனாக தரிசனம் தந்தார். அவர் அழைத்த சந்தனக்கல் இன்றும் மதுரையிலே காண கிடைக்கின்றது. அதுபோல் விபூதி பிள்ளையார் என்று ஞானசம்பந்தரின் பக்தியினால் தோன்றிய பிள்ளையார் இருக்கின்றார். அவரை போவோர் வருவோர் விபூதியினாலே அபிஷேகித்து அந்த பிரசாதமாக தரிப்பர். பாண்டிய மன்னனுக்காக வெள்ளியம்பலத்திலே காலை மாற்றி ஆடிய கூர்த்தபிரான் கற்சிலை உருவிலே வெள்ளியம்பலத்துள் இருக்கின்றான். இங்கு எழுந்தருளியுள்ள சந்திரசேகர உற்சவர் வெள்ளி திருமேனி உடையவர். தமிழகத்திலே ஒரே ஒரு திருத்தலத்திலே இவ்வாறு அமைந்துள்ளது என்றால் அது மதுரையம்பலத்தில்தான் உண்டு. நக்கீரர் இறைவனை கோபித்து கொண்டார். பின்னர் தன் பிணை உணர்ந்து புற்றாவரை குரத்தில் மூழ்கி கோபப்பிரசாதம் எனும் பணுவலை ஏற்றி மன்னிப்பு கேட்டார். சித்திரை பெருவிழாவிலே மீனாட்சி திக்விஜயம் செய்து திருக்கல்யாணம் செய்து கொள்கின்றார். புற்றாமரைக்குளம் இந்திரன் பூஜைக்காக பொன்மலரை பறித்த இடம். வண்டியூர் தெப்பக்குளம் தண்ணிலே பெரிய தெப்பக்குளம். அதை தோண்டும் பொழுது கிடைத்த உக்குருணி பிள்ளையாரை மதுரை அம்பலியிலே பிரதிஷ்டை செய்தனர். அஷ்டசக்தி மண்டபம் என்று அம்மன் முன் உள்ள இந்த சக்தி மண்டபத்திலே திருவிளையாடல் பாடல் புராண காட்சிகள் காண கிடைக்கின்றன. மீனாட்சி நாயக்கர் மண்டபம் அருகில் உற்றது. முதல் பிள்ளை மண்டபம், ஊஞ்சல் மண்டபம், கிளிக்கூட்டு மண்டபம், கம்பத்தடி மண்டபம். கம்பத்தடி மண்டபத்தை அடுத்த தூண்களிலே அக்னி வீரபத்ர அகோர வீரபத்ர சிலைகள், ஊர்த தாண்டவ காளிவேர்கள் காண கிடைக்கின்றன. அயனங்கால் மண்டபம் உடைய திருத்தலம். வடக்கு ஆடி வீதியிலே பெரிய கோபுரத்தை அடுத்து 5 இசைத்தூண்கள் அமைந்த திருமண்டபம் உள்ளது. பெரிய பொக்கிஷம், கலை பொக்கிஷம் இது மதுரையம்பதி. வருடந்தோறும் பல்வேறு உற்சவங்களை கண்டருள்கின்றான் இறைவன். இறைவியார் 64 திருவிளையாடல்களை செய்தார் இறைவன். அப்பேற்பட்ட மதுரையம்பதி உரைகின்ற இறைவனை வழிபட்டு பிரியாவிடை பெற்று அருகில் உள்ள திரு ஆப்பனூர் என்கின்ற திவ்யக்ஷேத்திரத்தை வந்து அடைந்தோம். திருச்சிற்றம்பலம். திரு ஆப்பனூர் ஆப்புடையார் கோவில் தனியிலே ரிஷபபுரேஸ்வரராக அன்னவினோதனாக ஆப்புடையார் இருக்கின்றார். இது மீனாட்சி கோவிலுக்கு அருகே உள்ள காவிரி ஆற்றின் கரையிலே அமைந்துள்ள திருத்தலம். இறைவி குரமங்குழலி என்று அழைக்கப்படுகின்றார். விபுலவரமே ஸ்தலவக்ஷம்.
வைகை இடபதீர்த்தமுடையது. சம்பந்தர் சுந்தரர் செக்கிழார் பாடிப்பரவிய திருத்தலம். சோழாந்தக மன்னன் சுகுணன் என்பான் காலத்திலே பஞ்சம் ஏற்பட இறைவன் அதை போக்கினார். இடபபுரத்து வேதியன் இறைவனுக்கு படைத்த அன்னத்திற்கு என்ன செய்வது என்று திகைத்த பொழுது உள்ளன்போடு வைகை மணலை எடுத்து படைத்தால் அது அன்னமாகிடும் என்று இறைவன் கூற, அவ்வாறே இறைவன் அருளால் உலையிலே இட்ட வைகை மணல் அன்னமாக ஆகிட அன்ன வினோதன் என்று இறைவனுக்கு ஒரு நாமம் ஏற்பட்டது. இங்குள்ள நடராஜர் சிவகாமி பெரிய மூர்த்தங்களாக இருக்கின்றார்கள். இது மதுரை மீனாட்சி கோயிலுக்கு மிக அருகே வைகை ஆற்றின் கரையிலே அமைந்துள்ள திருத்தலம். திருச்சிற்றம்பலம். அடுத்து நாம் காண இருப்பது திருப்பரங்குன்றம். பரனாகிய இறைவன் அமர்ந்த திருக்குன்றம். எனவே சத்தியகிரீஸ்வரன் பரங்கிரிநாதர் என்றும் இறைவன், ஆவுடை நாயகி என்று அம்பாள், கல் அத்தி மரத்தின் கீழே வில்வ மரத்தின் கீழே சரவண பொய்கையின் தீரத்திலே லக்ஷ்மி தீர்த்தம் பிரம்மகூபம் காசி தீர்த்தம் உடைய உயர்ந்ததான திருப்பரங்குன்றம் தனிலே சம்பந்தர் அப்பர் சுந்தரர் பட்டினத்து பிள்ளையார் சேக்கிழார் பராசர முனிவரின் குமாரர்கள் நக்கீரர் சிபிமன்னன் பிரம்மா வந்து வழிபட்டு பாடி பரவிய திருத்தலம். இது பெரிய சிவக்ஷேத்திரம், பாடல்கள் பெற்ற திருத்தலம். ஆயினும் நடைமுறையிலே அறுபடை வீடு தனியிலே முருகனுக்குரிய சிறப்பு தலமாகவே தேவர்கள் துறையை தீர்த்த இறைவனுக்கு இந்த ஞானஸ்கந்தனுக்கு தேவேந்திரன் முருகப்பெருமான் தனக்கு இது தன் மகளாகிய தெய்வ யானையை மனம் புரிவித்த திருப்பதி. இவ்விடத்திலே சம்பந்தர் பாடி பரவுகையிலே நீடலர் ஜோதிவன் பிறையொடு நீரை கொன்ற சூடலன் அந்தே சுடரெறிந்தேந்தி சுடுகாணிலாடலன் அஞ்சொல் அணியிழையாளை ஒரு பாகம் பாடலன் மேய நன்னகர் போலும் பரம் குன்றே என்று பாட பரவினார். சுந்தரர் வந்து பாடுகையிலே கோத்திட்டையும் கோவலும் கோயில் கொண்டீருமை கொண்டுழல்கின்றதோர் கொல்லை சில்லை சேர்த்திட்டு குத்தி தெருவே திரியும் சில்பூதமும் நீரும் திசை திசையன சோத்திட்டு விண்ணோர் பலரும் தொழனும் அரை கோவணத்தோடொரு தோல் புனை சூழ்ந்திட்டார் திட்டதும் பாம்புகை கொண்டதும் பாம் படிகள் உமக்கு ஆட்செய்ய அஞ்சுதுமே ஏ என்று பாடி பரவினார். திரு அருணகிரியாரும் இங்கு பாடி பரவினார். நக்கீரர் திருமுருகாற்றுப்படையிற்றிய திருத்தலம் இதுவாகும். திருச்சிற்றம்பலம்.